ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹாரர் நைட் ஃபேக்ஸ். இன்னைக்கு நான் பார்க்க போகிற எஃப்எஃப் மிஸ்டீரியஸ் லவ்வோட பார்ட் 21 தான். இதுக்கப்புறம் கண்டிப்பாக கன்சிஸ்டன்சியாக வீடியோ அப்லோட் பண்ணி பார்க்குறேன். அண்ட் எஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். போன எஃப்எஃப்ல நம்ம டேயோட அப்பா டேயை பற்றி ஜிகே கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவர் ஒரு நேம் சொல்லியிருப்பாரு. அது கேட்டு ஜேகேக்கு செம்ம ஷாக். பிகாஸ் அந்த நேம் பையனோட அப்பாவோடது. ஜேகேக்கு இன்னும் ஆர்வமா இருக்கு. த கிரேட் பிஸ்னஸ் மேன். ஹலோ அங்கிள். மிஸ்டர், நம்ம பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாமா? பையனோட அப்பா கேட்குறாரு. அஃப்கோர்ஸ் அங்கிள், கண்டிப்பாக பண்ணலாம். ஸ்மார்ட், சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்ட. மிஸ்டர் ஐம் கிம் டயம். ஓகே மிஸ்டர் கிம் அப்படின்னு ஏலம் இருக்கிறாங்க. வையனை பார்க்க நல்ல ஸ்ட்ராட்டஜி தெரியும். ஸோ நல்ல பட்ஜெட்டில் அதை வாங்குறாங்க. இப்போ கம்பெனியும் நல்லா ரன் ஆகுது. பையன் அப்பாவோட நல்லா க்ளோஸ் ஆகுறான். அங்கிள், உங்களை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. எனக்கு ஒரு அழகான ஃபேமிலி இருக்கு. ஓ சூப்பர் அங்கிள். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவன் நேம் வையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பிக்க காட்டுறாரு. அதை வாங்கி பார்க்குறான். ஐயோ, இவ்வளோ அழகாக இருக்காது. என்ன ஸ்ட்ரக்சரு. இவ்வளோ ஒரு நாள் ஆச்சு ட்ரை பண்ணிடணும். இப்போவே ஏறுதே. இவளுக்காக இந்த மனுஷனை கூட போட்டு தரலாம் போலயே. அவ்வளோ வத்து. இனிமே எனக்கு தான். அப்படி அவங்க பிக்கலாம் பார்க்குறான். ஹி கேன் கண்ட்ரோல் இஸ் செல்ஃப். அப்போல இருந்தே உங்களை பார்க்கணும்னு கிரேஸா சுத்திட்டு இருந்தான். டேயும் உங்க அப்பாவும் செம்ம க்ளோஸ் ஆகிட்டாங்க. இப்போ காலேஜ்க்கு போறான். அப்பதான் ஒரு பொண்ணை எல்லா பசங்களும் சேர்ந்து ராகிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் மேல வாட்டர்லாம் ஊத்தி. அப்போ டே அதை பார்த்துட்டு அங்க போகிறான். அந்த பொண்ணு ரொம்ப பாவமா இருக்கா. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ஏய், என்னடா பண்றீங்க? அதில் ஒரு பையன், ஐயோ மாஃபியாவா ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க எல்லாரும். காலேஜ் புதுசா? ஆமாங்க. தேங்க்ஸ் காப்பாத்துறதுக்கு. தேங்க்ஸ் மட்டும்தானா? வேற என்ன வேணும்? நீதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு போறான். அந்த பொண்ணு கத்துறா, ப்ளீஸ் என்னை யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு. அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. ஆனா யாருமே எதுவுமே கேட்கல. கெஞ்சுறா, பட் நோ யூஸ். இப்போ அங்க ஸ்டார்டிங்ல வயன் ட்ரெஸ் மாத்தின ரூம்ல தான் அந்த பொண்ணை தூக்கிட்டு போறான். அந்த பொண்ணு கிட்ட கெஞ்சுறா, ப்ளீஸ் என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். நான் செஞ்சதுக்கு நீ செய்யற நன்றி. இது இப்படி இருந்தா எப்படி டேஸ்ட் நான் இருப்பேன்? நைட் அந்த வையனை பார்த்ததுல இருந்து செம்ம இருக்கேன். சின்ன பொண்ணு தான், இப்ப எப்படி இருக்கா? பெருசானா எப்படி இருப்பா? அவளை நினைச்சுதான் ஒண்ணு பண்ண போறேன் அப்படின்னு மேக் அவுட் ஸ்டார்ட் பண்றான். ட்ரெஸ்லாம் ரிப் பண்ணிட்டான். அந்த பொண்ணு ட்ரெஸ் இல்லாம இருக்கா. ரொம்ப ஸ்க்ரீம் பண்றா. ரொம்ப நேரமாச்சு. இப்போ டெட் சைலண்ட். எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரான். அந்த பொண்ணு அழுதுட்டே இருக்கா. எப்பா
ரொம்ப நாள் அப்புறம் இப்படி சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறேன். இதுக்கெல்லாம் காரணம் அது வயன்தான். நினச்சதுக்கே இப்படி இருக்கே, வயன் கிடைச்சா டெய்லி எனக்கு விருந்துதான். வயன் ஃபோன் பண்ணுறதை கேட்கணுமே. வயன் எல்லாரும் அந்த பொண்ணை பார்க்குறாங்க. அவளோ அழுதுட்டே வீட்டுக்கு போயிடுறா. டேயும் வீட்டுக்கு போகிறான். டே, நம்ம பிஸ்னஸ் நல்லா போகுது, அதனால அங்கிள் சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, வா நம்ம போகலாம். அவங்க வீட்லையா? இல்லை, ஷிப்பில். அவரை பார்க்கவே முடியாது போலயே அப்படின்னு போகிறாங்க. டே அப்பா அப்புறம் வயனோட அப்பா நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. டே வைன் மட்டும் எடுத்துக்கிறான். டே, நீ லைஃப் டைம் பார்ட்னர்ஷிப்பில் இருப்பியா? கண்டிப்பா அங்கிள். என்னை டீலில் விட்டுறாதீங்க அப்படின்னு டேயோட அப்பா சொல்கிறாரு. அவன் யங் மாஃபியா. நீதான்டா பாஸ் இதில். இப்போ வயனோட அப்பா, டே என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா? டேக்கு செம்ம ஷாக். அப்படி ஸ்டன்னாகி நிற்கிறான். சொல்லிட்டே, நீங்கள் எது பண்ணாலும் ஓகே தான் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ என் பொண்ணு உனக்கு தான். டே எழுந்து அப்படி போகிறான் வெளியே. என்ன வயன் லைஃப் லாங் என் கூட தானா? இது வரைக்கும் கல்யாணம்லாம் யோசிச்சதே இல்லை, லவ் கூட பண்ணதில்லை. ஒன்லி ரெஸ்ட்டுக்காக பொண்ணுங்க வேணும்னு நினச்சேன். அப்போது வயன் எனக்கு தானா? இப்போ தேங்க்கு கால் வருது. ஹலோ. டேக்கு செம்ம ஷாக்காக இருக்கு, ஸ்வெட் ஆகுது. எஸ், டே மிஸ்யூஸ் பண்ண பொண்ணு தப்பான முடிவுக்கு போயிட்டா, அவ இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. ஓ ஷிட், அவளை கொன்னுட்டோமே. அவள் எனக்கு எந்த கெட்டது பண்ணலை, எல்லாம் இந்த பையனால தான். எப்படியோ பிரச்சனை இல்லை, போலீஸ் என்ன பிடிக்க முடியாது, ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறான். நெக்ஸ்ட் டே காலேஜ் போகிறான் டே. பொண்ணுங்களாம் பயந்து தள்ளி போகிறாங்க. இப்போ லன்ச் டைம், ஸோ சாப்பிட போகிறான். சாப்பாடு ஃபினிஷ் பண்ணிட்டு டேக்கு ஒரு மாதிரியா இருக்கு, ஹெட்ல பெயின் ஜாஸ்தியா இருக்கு, அப்படி மயக்கம் வருது, ஸ்டொமக்லாம் பர்ன் ஆகுது, எரியுது. அவனுக்கு கீழே விழுந்து துடிக்கிறான். அங்க யாருமே அவனை கண்டுக்கல, எல்லாம் அவனை கிராஸ் பண்ணி போறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க யாராச்சும், என்னால் முடியலை ப்ளீஸ் அப்படின்னு கத்துறான். ஏய், எல்லாம் பழி வாங்குறீங்களா? உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே அவன் வாயிலேருந்து பிளட் வருது, அப்படியே துடிக்கிறான். துடிச்சு அங்கேயே இறந்துடுறான். பிரெத் ஸ்டாப் ஆகுது, மூமெண்ட்டும் அப்படி நின்றது. அப்பாக்கு கால் பண்ணுறாங்க, டே இறந்துட்டான்னு. அப்பா அழுதுட்டே காலேஜ் வராரு, ஆனா டே இறந்துட்டான். இப்போ அவரு வயன் அப்பாவுக்கு கால் பண்றாரு, அவரு கால் எடுக்கல. எவன்டா என் பையனுக்கு பாய்சன் வச்சது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல பேசிட்டு அங்க இருந்து போறாரு. பையன் அப்பா போன் எடுக்கலன்னு அவர் பிளேஸ்க்கே தேயாப்பா போயிடுறாரு. அப்பதான் அவரு அந்த சீனரியோ பாக்குறாரு. அல்ல முடிஞ்சதா? ஓகே, அவனை என் பொண்ணை கட்டி வைக்கலான்னு பார்த்தேன், ஆனா நல்ல வேலை என் பொண்ணு தப்பிச்சிட்டா. எவ்வளோ தைரியம் இருந்தா ஒரு பொண்ணு மேல அவன் கை வைப்பான்? அந்த நாய், நானும் ஒரு பொண்ணு காப்பேன்டா, அதான் விஷம் வச்சுட்டேன். டே அப்பா அப்படி வீட்டுக்கு போறாரு மனசு உடைஞ்சு. இப்போ வயன் அப்பாக்கோ
அம்மாவுக்கு ஆனிவர்சரி வருது, அதுவும் மேரேஜ் ஆனிவர்சரி. ஸோ வயன் ஓடி வரா க்யூட்டா, அப்பா அம்மா ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்கறா. ஏன் சொல்லும், என்ன சர்ப்ரைஸ்ல தரீங்க, ஓப்பன் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்றீங்க. அதுக்குள்ள ஒரு அழகான பேர் ரிங் இருக்கு. பையன் ரொம்ப அழகா இருக்கு செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் தராரு. ஓகேப்பா, நீங்களும் அம்மாவும் இங்க வெளியே போயிட்டு வாங்க, போலாமாம்மா. வயன் அம்மா வைக்கப்படுறாங்க. ஸோ அப்படியே 2 பேரும் கார்ல போறாங்க, ஜாலியா ஊர் சுத்துறாங்க. அப்போ ஒரு லவ் சாங் கேட்டுட்டே நம்ம இப்படி வெளியே வந்த ரொம்ப நாள் ஆகுதுல, இந்தா பக்கத்துல நீயே அப்படியே ஜாலியா இருக்கு அப்படின்னு பேசிட்டே போயிட்டு இருக்காங்க கார்ல. அப்போ ஆப்போசிட்ல ஒரு பெரிய லாரி ஒண்ணு வருது. இவங்க காரை அப்படியே அடிச்சு தூக்கிடுது. எஸ் காய்ஸ், இந்த எபிசோட் இங்கே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய் பாய் ஆமேஸ், பாய் பாய்.